அது இது ஒரு தொடர்கதை. தினம் தினம் வளர்பிறை நிலவு தூங்கும் போதும் நிலவும் மலரும் பாரு உன் நினைவில் தென்றலோடு இதை மயங்கி மயங்கி ஜாடை பேசுதே. நிலவும் மலரும் பாரு உன் நினைவில் தென்றல் வீசு இதை மயங்கி மயங்கி காதலை தேடுதே. நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம். தூக்கம் வரலமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோத்து அற போடலாமா. நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் காமன் விடும் பானம். நீ கேட்கும் நீ கண்டேன் தேவையாவும் தந்தேன் ஆசை கரைஞ்சிதா கட்டி கிடப்பது ஓரளவு அதில் வெட்டி எடுத்தது ஓரளவு இன்று கொடுத்தது இதுவரைக்கும் இனி நாளை வரைக்கும் அன்பே நீ அதிசய சுரங்கமடி. நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் காயுது காமன் விடும் என்ன பண்ணதோ பொண்ணை போல தோலை தட்டி பின்னி கொள்ளதோ. வெக்கம் புடாது விலகி போனதோ எடுத்து கையா கட்டில் போட தெரிஞ்சுக்கணும். கல்ல பக்கம் ஒதுங்கிட புரிஞ்சுக்கணும். அம்மாடி அதுக்கு என்ன அவசரமோ. நிலா காயுது நல்ல நேரம் நெஞ்சில் காயுது காமன் விடும் வானம். நிலவே நீ சாட்சி மன நிம்மதி நாடும் எல்லாம் நிலவே நீ சாட்சி. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது தூங்கினாலும் நினைவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை. தினம் தினம் வளர்பிறை நிலவு தூங்கும் நான்கு கண்ணில் இன்று ஒரு காட்சியானதே. வானம் பூமியாவும் ஆட்சியானதே. நான் உன்னை பூர்ண ஜென்ம பந்தம் நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம் நீ இனி நான் இனி வாழ்வோம்பா கண்ணி. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது உறவு தூங்கினாலும் நினைவு இது ஒரு தொடர்கதை. தினம் தினம் வளர்விரை நிலவு தூங்கும் நேரம் போல காதல் மிக புனிதமானதே. யானையில் ஆடும் இந்த சிலுவை போன்றதே.
வாழ்விலும் வாயை பாருங்கள் சுற்றுது மொபைலு. கண்ணு திறந்து மூடுதாப்புல இருக்குது, மூக்கம் அப்படி தான் சுவாசிக்க கணக்காக இருக்குது. வாயை பாருங்கள் இப்படி கீழே வாய் மூடிட்டு சிரிக்க கணக்காக கண்களுக்கு போகிற கணக்காக இருக்குது. எவ்வளோ அதிசயம் தான் மேஜிக். உன்னை பார்த்தது பூர்ண ஜென்ம பந்தம், நீண்ட நாள் நினைவிலே வாழும் ஏன் மயக்கம் ஏன் தயக்கம் கண்ணாவா. இங்கே வரும். I had made one bangles. I had made something remaining 50% over the work is and 58 for seeing that nice, 50% I had made and 50 remaining. Flower I got to make and suspense. அதாவது நிறைய பேர் ஆண்டவர் வந்து நிறைய பேர் வந்து most of them they have died, they don't have a box to bury. So I am very sad to tell this. So like this box, big box, you have to open it and you have to using the tape. That those who died in corona, we have to use this box like that. This method we have to use them from my one and they said I can also die tomorrow. So this is for poor people, poor in rich in poor. So those who are in corona, it is better to make a box like that for all, not only for death, even including me also. Okay. So this box, see, because most of them are using the box, so it is better. They have to close box, they have to open and they have to use it, tie it using this tape. A little decoration we have to do and you have to pray. Far away you have to stand and pray. If a Hindu is dead, mean Kerala, you have to pray. Hindu is dead, mean you have to pray Jesus. If a Muslim is dead, you have to pray Allah, etc., etc. Buddhism is also like this. We have to give the important to their soul also. Even China is telling that they are sacrifice like that. And that means that they don't want to give money. That is only they are telling. But my view is that really they are sacrificing because they have taken more than 1 crore virus with them and they have to saving 1 crore people. They have died and they have kept the virus. They have kept it inside the body and they got buried. And that soil or they had burned. So they really sacrifice like a military man saves India. Like they really that soul are like a savior to save our 1 lakh or 1% died. Mean mostly nearly 1 crore virus should be eaten by the inside there and inside the body it was eaten. So it is that if it is out it spread and killed more 1 crore sacrifice to save 1 crore of people are living in out. So really their sacrifice we have to salute. அதாவது 100 போய் 100 வந்து 1000 போய் 1000 வந்து 1 லட்சம் போய் உள்ளே போய் எல்லாத்தையும் தின்னுட்டு செத்துருது. அதோட குளியில் போட்டு முடியுதாங்க, எல்லாம் தீ வச்சு எரிச்சாங்க. அதனால் அவங்க வந்து தியாகம் பைசா கொடுக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையில் அவங்க ஆத்மா சாந்தியோட நான் வேண்டிக்கிறேன். உள்ளே வந்து அவங்க வந்து 1 கோடி வைரஸோடு வச்சு மண்ணுக்குள்ளே போயிருந்தாங்க, தீயில் போயிருந்தாங்க. அதனால தான் 1 கோடி வேற காப்பாற்றிட்டு போகிறாங்க. அப்படி நீங்கள் பார்க்க போனால் அவங்களுக்கு வந்து இது வந்து என்னுடைய கான்ட்ரிபியூஷன். எவ்வளவோ என் வாழ்க்கையில் எங்கள் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாத்துக்குமே தியாகம் பண்ணியிருக்கேன். இதுவும் இது ஒரு கான்ட்ரிபியூஷனுங்க. முடிய பாக்ஸை எடுத்து திறந்து சுற்றி டேப்பை விட்டு இது கொஞ்சம் டிசைன் பண்ணி அவங்களையும் ப்ரேயர் பண்ணி இந்தனா இந்த சாமி ப்ரேயர் பண்ணி கிறிஸ்டின் ப்ரேயர் பண்ணி புத்த சாமி ப்ரேயர் பண்ணி என்னென்ன ஜாதி இருக்கோ அவங்க வந்து ப்ரேயர் பண்ணி தூரத்துலேருந்து ப்ரேயர் மரியாதையோடு இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து நம்மளை காப்பாற்ற 1 கோடி மக்களை காப்பாற்றுக்க 1 கோடி வைரஸாக உள்ள ஏற்றிட்டு அந்த மண்ணோடையும் அவங்க தீயோடு போனாங்க. அவங்க ஆத்மா சாந்தியோடைய வேலை வேண்டிக்கிறேன். அது இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையும் 2,60,000 மேலே இறந்துட்டாங்க. Also more than 260 people were killed by this virus. So many crores of virus they have taken and they have gone under the soil and under the fire. They are saved so much. 1 person died means saved. Really they are a savior. We have to give a salute to them, respect to them. That they for our we are living mean they have died. It means like we are living, so we have the loss of them. They are given the soul like this. நம்மளை காப்பாற்றுக்காக அவங்க வந்து ஒரு ஜீவன் வந்து 1 கோடி வைரஸை சாப்பிட்டுட்டு மண்ணில் இறந்துட்டாங்க, பாவம் தீயில் இறந்துட்டாங்க. நம்மளை தான் அவங்கள அப்படி இருக்க போய் தான் நம்ம வெளியில் உலாவிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் உலாவிட்டு சாமாமல் அங்கே பண்ணாங்க கூட அந்த வைரஸ் 1-2 இருக்கிறது பல கோடிக்கணக்கான சாவடிச்சிருக்கோம். அதனால அவங்க நம்ம காத்த தெய்வங்கள் அவங்க தான் தக்க மரியாதையோடு இருக்கணும். இது நாளைக்கு நான் செத்தாலும் எனக்கு இதுக்காக தான். இந்த பாக்ஸ் ஏற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன செய்யப்போம், பாக்ஸு இல்லாத நேரத்தில் இந்த இப்படி கார்டுபோர்ட் பாக்ஸில் இப்படி செய்து வச்சுக்கலாம். இது சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது. டிபிஷன் ஒன்றுங்க சொல்கிறேன். எனக்கு எல்லாருக்கும் இந்த கதி தான். இன்றைக்கி அவங்க செத்தாங்கன்னா நமக்கு நாளைக்கு இந்த கதி. யாருக்கும் போட்டு வைக்கல, போட்டோ வச்சிடும்.
उनका ऐसा बॉक्स के लिए बोला एक बॉक्स बंद है ना वो खुला करके टेप लगा थोड़ा डिजाइन करके जो मुस्लिम तो मुस्लिम क्रिश्चियन है उनका प्रार्थना करके क्यों ना एक ही वो मर गया ये करोड़ का वायरस अंदर जाके उनको बुखार आते हैं बोलते हैं टीवी में दिखाया फिर उसके लिए वो बाहर रहेंगे तो 1 करोड़ मर जाते थे इनके लिए वो लोग अंदर लेके गए उनका पार्ट्स का पूरा खा लिया उसका आँख से मट्टी में लेके गए अब हमको मतलब एक ही मर गया तो 1 करोड़ का बचा है वो उधर भगवान है वो लोग हम लोग भी भगवान है इसके लिए उनको प्यार करेंगे 2,60,000 के ऊपर गया है वो हमारे जो इंडिया में जो हम लोग जिंदा रहते वो दुनिया में रहते वो लोग हमको बचा के हो जाएगा वो देव में वो लोग भी देव है वो लोग भी भगवान है इनके लिए उनको करना चाहिए वो हमारा देव में हमको बचा के वो मर गया ऐसा सोचने का ना भाई देखो एक वैसा बॉक्स किया बाग बंद करने खुला रखे और टेप लगे कुछ क्यों ना बॉक्स नहीं मिलता इसके लिए ऐसा बॉक्स बना के इसका डेकोरेट करूँगा प्रार्थना करके जो अंदर इंదుకు प्रेयर करने मुस्लिम तो मुस्लिम क्रिश्चियन का प्रेयर करते मानते पाइजे लेकिन मैं सबका ऐसे आज रहेंगे तो गले देखो एक ही मर गए थे 1 करोड़ वायरस रहती दोनों के साथ में लेके गए मतलब कि हमको एक ही मर गए तो मतलब 1 करोड़ का बचा है हमके चिना लोग बोलते हल्का लोग हो 1 नंबर का हल्का लोग बोलते त्यागी वो लोग का मीनिंग मालूम नहीं पैसा नहीं पूछेंगे ना इसके लिए मैं बोलते कोई रियली वो त्यागी है क्यों ना हमें एक मर गए थे 1 करोड़ वायरस को उसको खुद लेके गए वो खा ली जाने के लिए 1 करोड़ का बचा है इसके लिए वो मर गया ऐसा सोचने का मट्टी में गई जान चल गया जला दिया अभी हम लोग का 1 मर गए थे 1 करोड़ लोग हम लोग को बचाए हम जिंदा रहते हम जिंदा रहते ऐसा सोचने का समझ में आया हैव यू अंडरस्टूड आर यू अंडरस्टूड डू यू अंडरस्टैंड ओके सुप्रीम जितना कर ले किया चलो बाय and tomorrow I will going to explain very nice pretty you have to see that send us still and I am going to explain very about the types of evaluation all of them take your note and note down I have already explained about different evaluation types of evaluation I am going to explain the difference between this back side is paining yes a tension in so I am going to explain about one box I had made this already I had made I already explained in some of for a 5 songs are remaining after that I will do that this I am going to just keep it inside if you want we can keep it other design or can keep it temporarily we can keep no need to apply a gum suppose if you want to keep it any other thing also that we have to keep it okay this so this is a closed box so just I have to this is a closed box okay so this is a closed box I have made it open and I had along the side I had to apply using this tape see this tape I had utilized this tape is for 40 rupees or 30 rupees okay this tape so I had joined this closed you see in the corner is there this corner is there this corner it is closed so I have opened it 4 side I had to open it 4 side I have opened it and Mommy, Mother's Day. Happy Mother's Day. Suresh உனக்கு Mother's Day சொல்ல சொன்னா சுரேஷ் same thing to அவங்க அம்மாவுக்கு சொல்ல so here I have to apply the tape here you have to apply the tape and here a nice design you have to stick it side pink color you have to stick it and along the two side opposite you have made this blue color this side see that first I got to apply this tape then on this just I had to cut this design I got two sides circular figure flower and at the top and bottom same I have cut it from the cloth I had to stitch it here the velcro I had stitched the velcro to close this okay this side also same opposite two sides are same this side this side how I had made same thing I had made it this side we got to observe this blue blue is there here also blue is there here pink is there pinky and this any design on the cloth I have bought it from that I got to stitch it here so this is wet so I have to close it I have to cut it take a measurement I have to cut it velcro one side I have to keep this hard velcro and other is soft velcro if you want you have to open it and we have to it is better we have to keep the box inside okay if you want to take it temporarily you have to keep தமிழில் சொல்ல இது ஒரு பாக்ஸு பாக்ஸ் எப்படின்னா மூடி கார்னர் இருக்குல்ல இதில் திறந்து சைடில் கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்சுது இது கேப் இருக்குது அந்த கேப்பெல்லாம் அடைச்சிடணும் ஓட்டையை அடைச்சிடணும் இந்த பாக்ஸ் நேற்று நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த பாக்ஸை உள்ளே வச்சுட்டேன் இதில் வெல்க்ரோவில் உள்ளதை வச்சுருக்கேன் இது ஸ்ட்ராங்கானது வச்சுருக்கேன் இது ஸ்மூத்தானது
அது வந்து ஒன்றா போட்டால் ஒட்டிக்கிடுது, அது எடுக்க கஷ்டமாக இருக்குது. வெல்க்ரோ வந்து இது வந்து மெதுவானது போட்டிருக்கேன், இது வந்து கடினமானது போட்டிருக்கேன். அது ரெண்டே ஒன்றா போட்டால் ஒட்டிக்கிட்டு என் பையன் தான் அது பிரித்து கொடுத்து தான் வச்சுருக்கேன். இது வந்து ஓரத்தில் ஸ்மூத்தானது, ரெண்டு சைட்லேயும் இந்த ரெண்டு சைடில் இருக்க ஸ்மூத்தானது வேணும்னா ஒட்டிக்கலாம், வேணும்னா அப்படி வச்சுக்கலாம். இப்போ இது எப்படின்னா நல்லா டிசைன் பண்ணுறது. இந்த சைடில் என்ன டிசைன் அதே போல் ஏற்றாப்புலே அதே டிசைன் தான். இந்த சைடில் என்ன டிசைனோ அதான். இந்த இதை வெட்டி இது ரெண்டு சைடில் ஒட்டிக்கிறேன். அப்புறம் இந்த ஓரத்தை கொஞ்சம் கேப் தெரிஞ்சு அதனால் சின்னது அப்படி ஒட்டியாச்சு. அப்புறம் இந்த சைடில் இதை ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு இதுக்கு மேலே இதை ஒட்டியிருக்கேன். இந்த சைடில் வந்து ஒரு வட்டமாக ஒட்டியிருக்கேன். இதை ஒட்டி இது ஒரு ஃப்ளவர் ஒட்டியாச்சு. இந்த சைடில் எப்படி ஒட்டியிருக்கேன்னா அதே போல் தான் இந்த சைட்லையும் ஒட்டியிருக்கேங்க. பாருங்கள், சேமாக அப்படி மெஷர் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை வச்சுட்டு மத்தியில் வட்டம் எல்லாம் வெல்க்ரோ. இது வந்து ஹார்டானது, அது இந்த சைடில் வந்து சாஃப்டானது வச்சுருக்கேன். காய வச்சுருக்கேன். இப்போ தான் வச்சுருக்கேன். இப்படி ஒட்டிக்கலாம், வேண்டாம்னா இது ஒட்டிக்கலாம். ஒட்ட வருங்களா, ஒட்டிகிட்டே படுக்க முடியாது, கொஞ்சம் காயட்டுன்னு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைடில் எது இருக்கோ அதே போல் தான் அந்த சைடு. இந்த சைடில் பாருங்கள், பாக்ஸில் வந்து இந்த சைடில் ஒரு இந்த சைடில் பிங்க் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த சைடில் பிங்க், இந்த சைடில் இது இருக்குது அதே போல் தான் ஆப்போசிட் சைடு இந்த சைடில் இருக்குது. அப்புறம் இந்த சைடு ப்ளூ ஒட்டியிருக்கேன். இதையும் ப்ளூ ஒட்டிட்டு அப்புறம் இந்த சும்மா இந்த பூ எனக்கா இருக்குது அதை ஒட்டி நல்லா கம் வச்சு ஒட்டி வச்சு. ஃபெவிகால் கிடைக்க மாட்டேங்குது, எல்லா கடையில் வாங்கிட்டு இருக்கிற அப்புறம் வாங்கி இல்லை டப்பாவில் வெல்க்ரோ வச்சுருக்கேன். இதில் வந்து ஹார்டானது, இதில் சாஃப்டானது. இந்த சைடில் எதாவது வச்சுக்கலாம், இந்த சைடில் இது வச்சுக்கலாம். இதை ஒட்டிட்டா வைக்க முடியாது, நம்ம ஒட்டிட்டோம்னா வைக்க முடியாது. அதனால் இப்போ ஒட்டலைன்னா அதாவது கொஞ்சம் எதுனாலும் வச்சுக்கலாம். இந்த விக்ஸ் பாட்டிலு அது ஒட்டிட்டெல்லாம் வைக்க முடியாது. ஒட்டெல்லாம் இது கொஞ்சம் தள்ளி நகட்டிட்டு அதனால உள்ள வச்சுக்கலாம். ஒட்டிட்டு அது நகலாதுல, ஒட்டிட்டா நகலாது. இது வந்து சின்ன பொருள் பெரிய பொருள் எல்லாத்தையும் நம்ம அதுக்கேற்றாப்புல வச்சுக்கலாம். பாருங்க, பெரிய பொருளாக இருக்கா டேப்பு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது ஒட்டிட்டு அதை வைக்க இடம் கிடையாது, கொஞ்சம் நகர்த்திட்டு இப்போ அதை வச்சாச்சு. சைடில் நகர்த்திட்டு வச்சோம்மா, நகர்த்திட்டு ஒட்டிட்டோம்னா வைக்க முடியாது. ஒட்டாமே இருக்கட்டும், வேணுங்கிறத எடுத்துக்கலாம், வேண்டாம்னு அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? இது சூப்பராக இருக்குல்ல. அப்படி மேலே ஒரு ட்ராயிங் வரைஞ்சி ஒரு பிள்ளைக்குள்ளே தந்தது ஒட்டி வச்சு அழகாக இருக்குல்ல. लेकिन एक बॉक्स लेने का, बॉक्स का ऊपर बंद है ना, वो खुला रखा, देखो वो जॉइंट में दिख रहे, देखो चारों तरफ में ऐसा टेप रहते हैं ना, टेप से मैं चिपकाया, अंदर एक टेप रखा ना उसमें चिपकाया, फिर वैसा डिज़ाइन बनाया कपड़ा ना, दुकान से लेके आते हैं ना। अभी तो दुकान बंद है कोरोना वायरस की वजह से, जो ये बहुत लेकर आए, अभी उपयोजन हो जाते हैं। देखो ये दोनों साइड है ना ग्रीन कलर का माप के चिपकाया, इधर भी रानी कलर का माप के चिपकाया, इधर ऐसा फूल है ना, पहला ऐसा टेप लगा चारों तरफ में, ऐसा ब्राउन कलर टेप इधर है ना, ब्राउन कलर टेप लगाया। इसका फूल की डिजाइन भी इधर कैसे वैसे उधर भी दिख रहा है। इधर देखो ये भी ग्रीन है, ये भी इधर भी ग्रीन है, बीच में देखो ऐसा ब्राउन कलर है, इधर ब्राउन कलर चिपका, इसके ऊपर ऐसा दो साइड सेम है, ये भी पिंक है, इधर भी पिंक है, ये साइड में भी दो सेम है। देखो ऊपर ये पट्टी मारा, पट्टी लगाया ब्राउन कलर का, अभी बीच में भी वो टेप लगाया, टेप लगा के ये दो सर्कल वट्टा वट्टा चिपकाया, सूरत बीच में भी ऐसा डिज़ाइन चिपकाया। फिर इधर भी एक निशानी लगाई, इधर भी निशानी लगाई, इधर के डिज़ाइन बनाया, इधर 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 ऐसा चिपकाया, इधर वेलक्रो के चिपकाया, वेलक्रो में पाग रहते ना उसको ये चिपकाया। अच्छा ऐसा थोड़ा दबाना मानते, दम से चिपकाया, फिर फिलहाल ख़त्म हो गया पूरा ऐसा। फिर 50 बार ऐसा दबाने का, ये भी चिपका के 50 बार दबाने का, दबा के ना फिर अड़तनु, चिपकाकेना ஒட்டிட்டு அழுத்தணும், சிப்காயானா ஒட்டணும். பேஸ்ட்டுக்கு என்ன சொல்லணும்னா சிப்காயா, இங்கிலீஷில் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, தமிழில் ஒட்டணும்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் சிப்காயா, மராட்டியில் சிப்கலிலே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கடின பகுதி, இது வந்து லைட் பார்ட், ஆப்போசிட் பார்ட் ஆஃப் தட். இட் இஸ் வாட் இட் இஸ் சாஃப்ட், ஸோ தட் இட் வில் பி ஸ்டிக் இட். அது ஒட்டதுக்கு வந்து இது வந்து கடின பகுதியை வச்சு, இது வந்து லேசான பகுதியில் வந்து காய வச்சுருக்கு, खाने के बाद ये चिपकाने का, खाने वो ஒட்டணும். ठीक है, मराठी में बोला चाहिए। अभी एक ही बॉक्स है, इसका खुला रखा है, इसका ढक्कन का खुला रखे, ये जो बॉक्स बनाया है ना, वो है ना ब्राउन कलर टेप्स का पूरा चिपका है, उसको कोनी में चिपका है, ये दो साइड में ब्लू कलर चिपका है, ये साइड में एक कोनी में पिंक कलर चिपका है, इधर ब्राउन कलर का टेप अंदर तिकड़े देख लो बागाचे पर ऐसा डिजाइन, इधर कैसे डिजाइन तिकड़े भी सब डिजाइन काढ़ा चाहिए, चित्र काढ़ा चाहिए, चित्र लगले हुए दोनों सामने से पुड़े दो ब्लू कलर के तिकड़े देखो बागाचे, तिकड़े वो तिकड़े ब्राउन कलर का ऊपर वो डिजाइन चांद डिजाइन चिपकाए गए। फिर तिकड़े देखो अभी इधर ऊपर नीचे ब्राउन लगा है, साइड का
थोड़ा होल दिख रहा है इसके लिए बंद किया, द्वारा दिख रहा है इसके लिए बंद किया। ऐसा सर्कल करके इसका चिपका है। इधर वेलक्रो का 2 पाग लिए, एक कटीना पाग है इसके, ये 2 लाइट रहते उसका सामने ऐसा लाइट चिपका ले है। ओके मस्त है ना। उसके चित्र है, छोटा बच्चा चित्र किया ना उसका, ये चिपका है। ये क्या है वो, ये तो क्लाउड्स है। क्लाउड्स ना மேகம், क्लाउड्ஸ்னா இங்கிலீஷில் क्लाउड्ஸ்னா தமிழில் மேகம், மேகம்னா பாதல் சொல்லுவாங்க। बच्चे பறவை பறகு, 2 birds are flying, 2 बच्चे उड़ी मार के जाते, उड़ी मार के ना பறந்து போகுது। பேர்டுக்கு பச்சைன்னு சொல்லுவாங்க, பறக்கிறதுக்கு உடி மாறுத்தேன்னு சொல்லுவாங்க। ஞாபகம் வச்சுக்கோங்க, உடி மாற்ற உடி மாற்றோ அப்படின்னு சொல்லுவாங்க। இது வந்து ஒரு கண்ணு, இது 2 சேர குருவா, இதான் மாத்தான்னு சொல்லுவாங்க। இங்கே இங்கிலீஷில் 4 கட்டு சொல்லுவாங்க, தமிழில் முன்னெத்தின்னு சொல்லுவாங்க। அதுக்கப்புறம் ஹிந்தியில் வந்து மூக்குக்கு நாக்கு சொல்லணும், நம்ம தமிழில் நாக்குன்னு சொல்லுவோம்ல, நாக்கு சொல்லக்கூடாது, நாக்கு। நோஸ்னால் இங்கிலீஷில் நோஸு, தமிழில் வந்து மூக்கு, அப்புறம் ஹிந்தியில் வந்து நாக்குன்னு சொல்லணும்। இதுக்கு வந்து வாய் இருக்குல்ல, உதடுக்கு ஊண்டுன்னு சொல்லுவாங்க। உதடு என்ன சொல்லுவாங்களா, உதடுக்கு இங்கிலீஷில் லிப்ஸுன்னு சொல்லுவாங்க, உதடுக்கு லிப்ஸு சொல்லுவாங்க, தமிழில் உதடு சொல்லுவாங்க, ஹிந்தியில் ஊண்டு சொல்லுவாங்க சரிங்களா। அப்புறம் ஜீப்பு சொல்லுவாங்க, ஜீப்பு ஓட்டிகிட்டு போவோம்ல, ஜீப்பு தமிழில் ஜீப்புன்னு கிடையாது, மூக்குக்கு நாக்கு சொல்லணும், நாக்குக்கு ஜீப்பு। நோஸுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நாக்கு சொல்லணும், நோஸ்க்கு வந்து மூக்குன்னு சொல்லுவாங்களா, நாக்குன்னு சொல்லணும் ஹிந்தியில், நாக்குக்கு ஜீப்புன்னு சொல்லணும், ஜீப்பு। டங்க் என்ன சொல்லுவாங்க, டங்குன்னு சொல்லுவாங்க, டங்குன்னா நாக்குக்கு ஜீப்புன்னு சொல்லுவாங்க, நாக்கு உள்ளே இருக்கும் சரிங்களா। இது வந்து என்னதுன்னா, இது வந்து ஊண்டுன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க ஊண்டு। இது நிலா, இது வந்து ஒரு நிலா வந்து நிலா, இது மேகா நிலா। ஏன்னா இது ஏன் இது சூரியன் இல்லை, இதுக்கு ஒரு ப்ரைஸு। why it is not called as, I am telling this is a surely a moon, why it is not a sun, that question I will give one prize, you know. Okay, you can say I want to take LIC, then I give the prize. If YouTube Google will give motivation and 2000 subscribers, after that I will, before that I will die, then I will give you a gift. I am waiting for one LIC, then I will send you. It is not a sun, I think that surely it is a moon, why? ஓகே தென் எதுக்கு இது வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு சூரியன் கிடையாது, இது வந்து ஒரு நிலா தான்। கொஸ்டினுக்கு கமெண்ட் பாக்ஸில் விடுங்க, என் ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், உங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பேன் சரிங்களா। சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। 2000 சப்ஸ்கிரைப் இருந்தால் தான் பைசா கிடைக்கும், வச்சாட தான் குளிர गिफ्ट வாங்கி கொடுக்க முடியும் சரிங்களா। இப்போ मैं क्वेश्चन पूछ रही, चांदनी है क्या, सूरज है क्या? मैं बोला ये चांदनी है, सूरज नहीं। क्यों है चांदनी है, सूरज नहीं? क्यों कारण संग तक संग तो लगे पड़ान विमानम पड़ितानालुम इजिरोली केटान एवனை கண்டம் இதன் மாறி விட்டான் மரத்தில் ஏறி விட்டான் ஓ குணமாறினால் குணமாறுவான் தீயம் நேர்மையும் தேவன் நிதி என்றோடுவான் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான்। பறவைகள் வந்து பறக்க பாருங்க, சூப்பரானது। அந்த பறவையை பறக்க வச்சுட்டேன், வேறு சுற்றி பறக்கும், இப்போ சுற்றி பறக்கும், மேலங்களும் பறக்கும்। இப்போ சுற்றி பறக்க வச்சுட்டேன்னா இப்போ மேலங்களும் பறக்க வைக்கணும், பறவை பாருங்க, மேலங்களும் பறக்கணும் பாருங்க। நைஸ்னா இதுதான் ஒரு டெக்னிக்। ஐ எம் நாட் டூயிங் எனி திங், ஜஸ்ட் ஐ ஹேவ் டு ரொட்டேட் அ மொபைல்। why it is like that, whenever we are going to train it seems to be that if you see outside all the plants are running like, but we are actually the plants are not running. Okay, this is the technique, is scientific attitude. Actually all the plants are not running, but it seems to be running, train is running. So when will the plants walk, run, dance? No. Also crossing the plants and train is going very fast, so it seems to be that imagination, that is scientific effort. Like this, see, but it's not flying, but I am rotating my mobile, it seems to be that it is rotating. If I rotate, if you rotate up and down, it is flying up and down. If you rotate horizontally, it moves from straightly from one place to another place. This is a scientific effect. Attitude, it develops very nice and enjoy it, is like a magic. So
By using this technique we can make a picture photo to video. Okay, that is also a talent, is one of the technique. Okay, I have utilized. I like Vanaja is founded. Vanaja is so great at just rotating this mobile on the photo, so we can make this photo to video. All the workers working in YouTube, please pay attention. Okay, you got to அதாவது இருக்குது. இது ஆட்டுதாமல் சுற்றி சுற்றி வரானுது, மொபைலை சுற்றுது, சுற்றி சுற்றி வருது. இப்போ இதோ இந்த சைடு வடபுறமும் இடபுறமும் வச்சோம்னு வச்சுக்கோங்க, பறவை இங்கே இருக்கு அங்கே போடுதானுக்கா இருக்கா. இப்போ மேலங்கிலும் வச்சோம்னா மேலங்கிலும் இருக்குது. அதாவது வந்து பறவைகள் இதெல்லாம் இருக்குது. மொபைலை அசைக்கிறேன், மொபைலை மேலங்களும் இப்படி அசைக்கிறேன்னால இப்போ நிலாவும் மேலங்களும் போயிட்டு வராப்பில் இருக்குது. மேகங்கள் பாருங்கள் மேலங்களும் போகிறாப்பில் இருக்குது. இந்த சைடு போகிறாப்பில் இருக்குது, நகலதாப்பில் இருக்கா. இப்போ பிக்சரில் வந்து மேகங்கள் வந்து நகலாமல் தான் இருக்குது, அப்படி தான் இருக்குது. நான் வந்து மொபைலில் வந்து இப்படி புறமும் ஆட்டுதாமல் இப்போ இடதுபுறத்துலேருந்து வலதுபுறத்துலேருந்து இடதுபுறம் போகிறாப்புல இருக்குது. இப்போ மேலங்கெல்லாம் ஆட்டோம்னா மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே பாடுறாப்புல. இப்போ இப்படி சுற்றினோம்னா மேகம் சுற்றாது, இப்படி சுற்றி வரவனக்கா இருக்குது. நிலவும் அப்படி தான். இது ஒரு டெக்னிக். வந்து நம்ம ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது ட்ரெயின். அப்போ வெளியே பக்கத்தில் செடிகள்லாம் ஓட்டுறாப்புல இருக்கும், பெரிய மரங்கள் செடிகள், பெரிய பெரிய மரங்கள் கூட ஓட்டுறாப்புல இருக்கும். ஆனால் அது வந்து ஓடாது. இது வந்து சயின்டிஃபிக்கலி நம்ம கண்டுபிடி இமேஜினேஷன் தெரியுதாப்புல கடவுள் வச்சுருக்காரு. அவங்க சயின்ஸ் வந்து கண்டுபிடிப்பாப்புல. ட்ரெயின் வந்து ஓடுது, மரம் வந்து ஓடலை இருக்குது. ஆனால் ட்ரெயின் ஓடுத வந்து ட்ரெயின் ஒரு செடி வந்து இப்போ இந்த செடி கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கீழே ஒரு செடி இருக்கணுக்கா இருக்கா, கீழே வந்து ஒரு மரம் மண் கீழே இருக்கு பாருங்க, மவுண்டன் இருக்கு கணக்கா. இப்போ இதில் தெரிஞ்சு பாருங்கள், இந்த செடி கணக்காக இருக்குது பாருங்கள். ஒரு உதாரணம் சொல்லுது. இப்போ இந்த செடி கணக்காக இருக்கா, செடி மரம் இந்த வானம் கணக்காக இருக்குது, தெரிஞ்சு பாருங்கள். வானம் கணக்காக இருக்குது, இந்த மலை கணக்காக இருக்கா. இப்போ நம்ம மொபைல் இப்படி ஆட்டுதானே. இப்போ வச்சுக்கோங்களேன், ஓ கிச்சு 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 ஓ சுக்கு 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 ஓ சுக்கு 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 ஓ சுக்கு 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 ஓ சுக்கு 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 ஓ சுக்கு சுக்கு சுக்கு. இப்போ ட்ரெயின் போதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஓடுதானக்கா இருக்கா, இந்த எஃபெக்ட் தான் அங்கே ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ பற்றி ஒரு பாட்டு. மேகமே மேகமே பால்நிலா தேடுதே தேகமே தேடினும். 3 மணிக்கு எந்திரிச்சு இது பண்ணியிருக்கேன். டக்குன்னு இப்போ 3 மணிக்கு 2 மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டு தூக்கமே வர மாட்டேன். கவலை வேறு, தூங்க விட முடியுது. என்ன பண்ண, உடல் கவலை, மனக்கவலை, பணக்கவலை. ஏன்னா கடவுளுடைய அருள் மட்டும்தான் இருக்குது. இப்படிலாம் இருந்தால் ஆயுள் குறை தான் செய்யும். என்ன பண்ண, கவலைப்பட்டு உடம்பே போச்சு. கவலையே தூக்கமாக வர முடியும். 3 மணிக்கு எந்திரிச்சு ஒன்று நான் நினச்சி கவலைப்பட்டு எந்திரிச்சு சரி இதையாக பண்ணோன்னு உட்காந்து 3 மணிலேருந்து 5-6 மணி வரைக்கும் பண்ணக்கே 3 மணி நேரம் ஆகுது. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியில் ஒட்டி காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், 10 மணி நேரம் ஆகும். இதை ஒட்டணும், அப்புறம் அதை காய வைக்கணும், காய வச்ச பிறகு வேறு ஸ்டெப்பு போகணும். அதுக்கு ஒட்டக்குள்ளே பட்ட கையில் டப்புன்னு ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக ஒட்ட வேண்டிய சிலது ஒட்டவே செய்யாது. 3 தடவை கம்மு வேறு இல்லை, கடையை வேறு அடைச்சிருக்கு. பல கஷ்டங்கள் இருக்குது. பார்க்க பாருங்கள், இல்லை 3 மணி நேரம் இதே மேக்கப் பண்ணணுன்னு ஒரு கிஃப்டாக அது இருக்குது. எல்லாம் கஷ்டப்பட்டால் தான் வர முடியும். என்ன பண்ண, கஷ்டப்படாமல் எது கிடைக்கும். கஷ்டப்பட்டாலும் இப்போ சந்தோஷம் பிடிச்சிரும். புதுசாக இல்லை இதாக பண்ணுறோம், எல்லாம் வீடியோலாம் எடுத்து அங்கே வீடியோ சேர்த்தோன்னே தான் சந்தோஷமாக இருக்குது. சரி நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் புதுசாக, இந்த உலகத்துக்கு காட்டுறோம், யூடியூப்பில் போடுறோம், கூகுளில் போடுறோம், பார்க்காங்க அப்படின்னு எல்லா மக்களும் பார்க்காங்க, அது அதிசயப்படுவாங்க, சந்தோஷமாக. கஷ்டத்துக்கு கிடைச்ச பலன். பைசா கிடைக்கல விடுங்க, கவலை விடுதா உடம்பு சரி. நம்ம சரி உட்காந்து எந்திக்க முடியல. இன்னும் நிறைய டீச் பண்ணணும். கஷ்டப்பட்டு வாயெல்லாம் வலிக்கு, பல்லெல்லாம் வலிக்கு, நரம்பு வீக்காகி. ஆனால் ஒரு டிப்ஸ் எல்லாம் பல் வந்து வலிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விக்ஸு போட்டால் கேட்கு. பூச்சிக்கிச்சு இருக்காது, காப்பியை குடிச்சு பூரா கிருமி வாய். அதுக்கு என்ன விக்ஸு போட்டால் கேட்கு. விக்ஸு போட்டால் செத்துரும் உங்களுக்கு வாயில். அந்த பல் காப்பி குடிக்கக்கூடாது. காப்பி குடிக்காமல் இருக்கும், சுகர், ப்ரெஷர், அல்சர் எல்லாம் வந்துட்டு. காப்பி நிப்போட்ட 2 நாள் காப்பி குடிச்சிட்டு இப்போ பல் வலிக்கு. அன்றைக்கி எடுக்கலை, வீடியோ எடுக்காமல் இருந்தாலும் நல்லல. மாவே ஒரு படம் போட்டோம், அவ்வளோ நேரம் படம் பார்த்தாச்சு. நல்ல படம். பல் வந்து ரொம்ப வலிக்குன்னுச்சு. அமிர்தாஞ்சு போட்டால் கேட்குதுன்னு அவட்ட போட்டு நான் செத்தோடனே வாய் குடிச்சோம். இஃப் யூர் டீத் இஸ் பெயினிங் விட்டு அப்படி அண்டுப்பான் along that nearby the teeth, and after that you have to spit it. Get some relax. Don't drink it on inside. அது பல்லு வலிச்சுன்னா கொஞ்சம் அமிர்தம் அந்த ஊனுக்கிட்ட அப்புறம் அந்த பல்லுக்கிட்ட போட்டு வாயை குடிச்சிட்டு கொஞ்சம் பல்லு வலிக்கு கிருமி செத்துரும் போல கொஞ்சம் போயிட்டு. அப்படி தரத்வயம் தாந்தனா பல்லு, தரத்துனா வலிக்குது.
तान दर्द होएंगे ना सामर्थ्य थोड़ा तान का अप्लाई करेंगे ना जो कि रगड़ा मर जाते फिर नहीं का है ना दांत करत होएंगे तो क्या करना पाहिजे विक्स सोडा लाना पाहिजे पुढे फिर 2 मिनट लगा के फिर वो मुँह पोछना मत पानी से मुँह पोछेंगे ना वो मर जाता फिर ओके पाठ மேகமே மேகமே பால் நிலா தேடுதே தேகமே தேடினும் தேன்மொழி வீசுதே மேகமே பால் நிலா தேடும் மேகத்தை தூது விட்ட திசை போகுமோன்னு தாகமுள் நீ தண்ணியை நான் தூது விட்டேன் தண்ணிக்கு இந்த கண்ணி தந்தனுப்ப முத்தமில்லை எண்ணிக்கை குறையாம எப்போ வந்து தர போகிறேன் ஓடுகிற தண்ணியில் உரசி விட்டேன் சந்தனத்தை ஓடுகிற சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சானத்திலே ஓட ஒன்று நான் எழுதி ஓட விட்டேன் தண்ணியில் சேர்ந்துச்சையோ செவத்த மச்சான் கைகளிலே அடி கிராமத்து கிளியே என் கிளியாததாவணியே நெறி கிராமத்து கிளியே என் கிளியாததாவணி விட அறிவு ஒரு பாலமுங்க அறிவு போராளுகிறனே அறிந்து கொண்டாலாகாதா முந்தானையில் ஓரம் என்னை முடிந்து கொண்டாலாகாதோ ஒடுகிற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை தேடுதோ தேரலையோ மேகம் கருக்குது மின்னல் அடிக்குது சாரல் ஒரு தெரியல இந்த பாட்டு நிலா பற்றி பாட்டு நிலா காயும் நேரம் சரணம் உலா போக நீயும் வரணும் புது புது கவிதைகள் மலர்ந்திடும் காண்பவை யாவுமே தேன் அன்பே நீயே அழகின முதே அன்பே நீயே அழகின முதே நேரம் சரணம் உலகாக நீயும் வரணும் வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வா வெண்ணி வானம் தேடுதே மேலாடை மூடி ஊர்கோலமாய் போவதே மேலாடை மூடி ஊர்கோலமாய் போவதே வா வெண்ணித்தானே வானம் தேடுதே வா வெண்ணிலம் வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா ஆட ஜோடி தேவை வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா விளையாட